தண்டு கீரை சூப்பராக வடகத்தை போட்டாச்சு. கொண்டுட்டு போய் வெயிலில் வச்சிடலாம். எந்த ஒரு கெட்ட ஒரு துர்சக்தியுமே வந்து இவங்க 2 பேர்த்த தாண்டி உள்ளே வர முடியாது. இது வந்து அப்படியே தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. முருகர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுறாருன்னு. உன்னை தேடி முருகரோட பிரசாதம் வந்துக்குது. வந்துருது பத்தியா? இது வாங்குறது தான் மியூசிக் வர நாமளே கொடுத்துக்கணும். இது வைக்கணும், இந்த கை நீட்டணும், இந்த கை வந்து இப்படி இப்படி. அலும்பு தாங்களடா விகாசு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எங்கள் வீட்டு காலை பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லை, காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா எப்படி என்னென்ன சத்தங்கள் கேட்குது அப்படிங்கிறத நீங்களே கேளுங்களேன். ஏற போறீங்களா? ஒரு பக்கம் கோழிங்க சத்தம், ஒரு பக்கம் காக்கா குருவிங்க சத்தம், 2 சத்தமும் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக கேட்குது பார்த்தீங்களா? இதுதாங்க எங்கள் வீட்டு காலை பொழுது இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு தான் எங்கள் பையனையும் நம்ம ஐயனாரையும் அமுச்சு வச்சேன். 2 பேரும் நீ ஏறு நான் ஏறுன்னு சொல்லி சண்டை பண்ணிக்கிட்டே தான் அந்த காயை போய் பறித்தாங்க. எதுக்காக காய் பறிக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம டாக்டரை போய் இன்றைக்கி பார்க்க போகிறோம் காலையில். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி எல்லா காய்களையும் பறிச்சிட்ருக்கேன். உடனே வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு கொடுக்காம அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு கொடுக்குறீங்களே, நீங்கள் என்னங்க அர்த்தம் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி பறித்த காயெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டேங்க. இது வந்து 2வது ட்ரிப் பறிக்கிறேன். இந்த காயெல்லாம் தான் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். முருங்கைக்காய் மட்டும் எடுத்துக்கலைங்க, கூட கொஞ்சம் காய்கறிகளையுமே எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம தோட்டத்து மஞ்சளையுமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய தோட்டத்து மஞ்சளை அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கொண்டுட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு நம்மளையே செக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தை தாங்க டிராக்டர் வச்சு ஓட்டி விடலான்னு சொல்லி ஓட்டி விட்டோம். ஏன்னா வெறும் மூக்குத்தி பூண்டு செடியே தாங்க. அதான் வந்து வெள்ளை கலரில் விஷப்பூண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக பூ பூத்துருக்கோம். அதை தான் வந்து ஓட்டி விட்டோம். அது வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டி விட்டோமாக்க சீக்கிரமாக அந்த களையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் ஓட்டி விட்டோம். அப்போ தான் பார்த்தேன் வெறும் தண்டு கீரைங்க, அவ்வளோ சூப்பராக இளந்தண்டு கீரை அவ்வளோ நிறையா இருந்துச்சு. உடனே அங்கேயே உட்காந்தாச்சு. நான் உட்காந்து இருக்கிற கீரைங்க எல்லாத்தையுமே பறிச்சிட்டேங்க. ஏன்னா வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு. வினிஷாவுக்கு கொஞ்சம் பார்சல் போட்டு விட்டுனாக்கா அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே போய் சேர்ந்துடும். இன்றைக்கி போட்டால் அடுத்த நாளே போயிடுது இல்லைங்களா, அதனால் அவளுக்கும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். நிர்மலாவுக்கும் கொஞ்சம் பறித்தேன், எனக்கும் கொஞ்சம் பறித்தேன். 3 வீட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் எல்லா கீரைங்களையுமே சுத்தமாக பறிச்சிட்டேன் அங்கேயே உட்காந்து. நேற்றுக்கு செஞ்ச சாப்பாட்டில் மீத சாப்பாடு இவ்வளோ சாப்பாடு வந்துருச்சுங்க. ஏன் வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்னு கொஞ்சமாக வடகம் போட்டுடலான்னு. இதுக்கு வந்து கருவேப்பிலை, சீரகம், மிளகு, உப்பு மட்டும் போட்டு அரைச்சிக்கலான்னு. வரமிளகாய் போடுவாங்க, ஆனால் நான் தான் வரமிளகாய் போடல. ஏன்னாக்கா வரமிளகாய் போட்டோமாக்கா வரமிளகாய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்கிறாங்க. அதனால தான் சரி மிளகு மட்டும் போதும் அப்படின்னு மிளகு மட்டும் போட்டுக்கிட்டேன். இதை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா சாதம் அரிசி நாச்சியார் பொன்னி தான் நான் வாங்குகிறேன். அதெல்லாம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்கிது. ஏன் நம்ம வேஸ்ட்டு பண்ணோம்? இதில் போட்டோமா வடகமாக சாப்பிட்டுக்கிறாங்க. காலையிலே நானும் என் பையனும் பழைய சாதம் குடிச்சிட்டோம். அது போக மீதம் தான் இந்த சாதம். இதையும் வடகம் போட்டு வச்சிடலாம் நம்ம, சரிங்களா? இது கூட வந்து கருவேப்பிலைக்கு பதிலாக நம்ம முருங்கைத்தலை கூட போட்டுக்கலாங்க. இது வந்து நான் முருங்கைத்தலை தான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பொடி பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த முருங்கைத்தலையை இதில் போட்டுக்கலாம். ஆனால் பொடியாக பண்ணி வச்சுருந்தேன்னா அதை பொடியை கூட போட்டுக்கலாம். பொடி பண்ணலை இன்னும், இதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதுக்குள்ளாரே இதுக்குள்ளே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக அரைச்சி வச்சுருப்பீங்களா? அப்படியே தாம்பாளத்தில் எப்படியே எடுத்து உருண்டையாக வச்சிடலாம். சூப்பராக வடகத்தை போட்டாச்சு. கொண்டுட்டு போய் வெயிலில் வச்சிடலாம். 2 டேஸில் நமக்கு வடகம் ரெடி.
எல்லா பொண்ணுங்களுமே வந்து வீட்டில் வந்து மரச்சாமானுங்க, அதுக்கப்புறம் வந்து பித்தளை பொருட்கள், இந்த கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கி டெக்கரேஷன் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நானுமே அது ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படி நான் ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் தான் இந்த பொருள் வந்து மரத்தில் செஞ்சது தான் இது. வால் ப்ராக்கெட் சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி நிலவாசலுக்கு மேலே வந்து வைக்கிறது தான் இந்த வால் ப்ராக்கெட்டு. இது வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன் வாங்கணும்னு சொல்லி. இதை நான் எப்படி வரணும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கலர் சொல்லி ஒவ்வொரு பொருளும் இந்தந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கின பொருள் தான் இந்த வால் ப்ராக்கெட்டு. எப்படி இருக்குது, அழகாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன் 10 கலர்ல இருக்கிறாரு? அவர் அப்படிதான் இருப்பார். அவருடைய உடல் அப்படிதான் இருக்கும். ஆஞ்சநேயர் அப்படிதான் கலரு. ஆரஞ்சு கலர்ல தானே இருப்பாரு. அது வந்து செந்தூரம் பூசிருக்கிறப்ப அப்படி இருக்கும். ஆனால் அவருடைய மேனியோட உருவம் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கான உருவத்தை தான் கொடுத்துருக்காங்க. சங்கு வந்து ஒயிட்டில் இருக்கும்னு சொன்னதுனால ஒயிட்டு. சக்கரம் இது வந்து நான் எதுக்காக செஞ்சேனாக்கா, நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்ல, கள்ளழகர் கோயிலுக்கு போனோம்ல, அந்த கோயிலில் போகும்போது முன்னாடியே வந்து கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வந்து இந்த இது மாதிரி தான் பெருசாக இருந்துச்சு. அங்கே அந்த முன்னாடி கோபுரத்துக்கிட்டையுமே இந்த நாமமும் சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் அனுமார், கருடாழ்வார், இவங்க 4 பேர் தான் இருந்தாங்க. இதை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி மாட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இது அதனால் இதை செய்ய கொடுத்தா வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எதுக்காக நம்ம மாட்டுறோம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு கெட்ட ஒரு துர்சக்தியுமே வந்து இவங்க 2 பேர்த்த தாண்டி உள்ளே வர முடியாது. புரிஞ்சுதா தம்பி? எதுக்கு எனக்கு இது வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டிய? ஒரு செய்வனை வைக்கிறதோ, ஒரு நமக்கு ஏதாவது ஒரு கண் திருஷ்டி வைக்கிறதோ, இந்த மாதிரி யார் எது செஞ்சாலும் ஆஞ்சநேயரையும் கருடாழ்வாரையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளார வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த இதை வந்து போர்டை வந்து அந்த இதில் அந்த விநாயகர் இருக்கிறாருல்ல, அவர் அந்த இடத்துல விநாயகருடைய படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல மாட்டுறதுக்கு அளவு கொடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்குதா? பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ மாட்ட வேண்டியது உங்கள் அப்பாவோட வேலை. நான் காசு போட்டு வாங்கிலாம் வச்சுட்டேன். இனி உங்கள் அப்பாவோட வேலை தான் இதெல்லாம். என்னடா முருகரையும் பஞ்சாமிர்தத்தையும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து கொடுமுடி போனோம் இல்லைங்களா, காவடி ஆண்டவர் கோவிலுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. வாடிப்பட்டி புள்ள வீரன்பட்டி காவடியில் கலந்து கொண்ட மற்றும் உதவிய அனைவருக்கும் எங்களது நன்றி. இவங்க தான் வந்து நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா. அவங்க தான் நமக்கு வந்து இந்த முருகர் சிலையும் நமக்கு வந்து பிரசாதமும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. முருகர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தெரிகிறாருன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு முருகர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நம்ம சாமி ரூமில் வச்சிட போகிறேன் நான். சரி, நமக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய பஞ்சாமிர்தம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நமக்கு கோவிலிருந்து திருநீர் கொடுத்துருக்காங்க. முருகருடைய ஜவ்வாது வாசனை விபூதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம எல்லாருக்குமே கொடுத்து அவங்களும் பிரசாதம் சாப்பிடணும்ல, அதனால் எல்லாமே ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாருக்குமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நிறைய பேர் பஞ்சாமிர்தத்தை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே டப்பாவோடு அப்படியே வச்சுருவாங்க. அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே சாமி பிரசாதம் வந்துச்சுனாக்கா அது யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் எல்லாருக்குமே கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்ருங்க. ஓகே, இப்போ நான் கொண்டு போய் கொடுத்துறேன் எல்லாத்துக்கும். விகாஸ் தம்பி, பழனிலேருந்து வந்துக்குதுடி, உன்னை தேடி முருகரோட பிரசாதம் வந்துக்குது. வந்துடுது பத்தியா? திலகாமணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவரைக்கொட்டை இந்த வருஷம் எங்களுக்கு வந்து அவரைக்கொட்டை தான் இது. நம்ம அப்படியே வச்சோமாக்கா மறந்து போயிடுவோம். ஒரு செகண்ட் வறுக்கிறது நிறுத்துடி. நாங்கள் அப்படியே வச்சோமாக்கா மறந்து போயிடுவோம். அதனால் அதை வறுத்து வச்சிட்டோமா வண்டு விழாது. அதுக்கு தான் வந்து இப்படி வறுத்து வைக்கிறது. நீங்களுமே இந்த மாதிரி எந்த தானியம் நம்ம மறந்து போயிடுவோம்னு நினைக்கிறீங்களோ அந்த தானியத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, நீ டியூட்டி செய்ய நான் போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரேன்.
இப்போ நாங்கள் வறுத்துட்ருக்கிற அவரைக்கொட்டை அத்தனையுமே வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தோட்டத்தில் போட்ட அவரைக்கொட்டை தாங்க. அவங்க வந்து 2 படி 5 படி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த அவரைக்கொட்டையை தான் நாங்கள் வறுத்துட்ருக்கோம். இதுக்கு பேர் தாங்க கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கிறது. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதை எங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிறது தான் கிராம வாழ்க்கை அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேன், என்னென்ன காய்கள்லாம் பறிச்சுட்டு வந்தேங்கிறத காட்டுறேன். இது மாங்காய், இதெல்லாம் கீழே விழுந்து போச்சுங்களா, ஐயா வேஸ்ட்டு பண்ணுன்னு விழுந்த காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாம் உப்பு மிளகாத்தூள் போட்டு பசங்களுக்கு கொடுத்துர்லான்னு. கத்திரிக்காய் ஒரு 3-4 கலர் 3 4 5 வீதம் காய்ச்சிருக்குது பாருங்களேன். வெள்ளை கத்திரிக்காய், அது நீட்ட கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், இது வந்து பவானி கத்திரிக்காய், இதுவும் பவானி கத்திரிக்காய் தான். அழகாக இருக்குல்ல, சூப்பராக கத்திரிக்காய். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செடி தான் இருக்குது, அதனால தான் எல்லாம் 3 காய் 4 காய் காய்ச்சிருக்கு. இனி வர வர காய்க்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பீக்கங்காய் ஒரு 3 பீக்கங்காய், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தாள். அவ்வளோதான், இதை இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தேன். அவ்வளோதான் இன்றைய அறுவடை. மற்ற அப்படி தோட்டத்து வேலையை பார்த்துக்கிட்டு கூடவே இந்த காய்களையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கடைக்கு போயிருப்போம், போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டு வந்திருப்போம் பொம்மை. ஆனா நம்ம உண்மையாலுமே எதுக்கு அந்த கடைக்கு போனோம்னா இது வாங்குறதுக்கு தான் போனோம். மியூசிக் பேக்ரவுண்ட் நாமளே கொடுத்துக்கணும், இது வாங்குறதுக்கு தான் போனோம். ஆமா, இந்த மாஸ்க்குன்னு முக்கணும், இதுக்காக தான் போனோம். இதை வேற கொரியரில் அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு மாஸ்க் வச்சிருந்தான், அந்த மாஸ்க் பெல்ட் வந்து போச்சு. அப்டேட்டட் ஆன மாஸ்க் இல்ல, ரொம்ப பழங்காலத்து மாஸ்க். அதாவது நான் ஒன்னாவது யூகேஜி எல்கேஜி படிக்கும் போது வாங்கின மாஸ்க். ஆமா, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது வாங்கின மாஸ்க் அது. அங்க வந்து எல்லா பிள்ளைங்களுமே ஒரு பொருள் ஒரு பையன் வாங்கி வந்துட்டானா அது உடனே எல்லா குழந்தைங்களும் வாங்கி போட்டுருவாங்க. அப்படி இருக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில். அப்படி வாங்கினது தான் அந்த மாஸ்க்கு. அது இப்போ சின்ன பையனாக எல்லாம் வாங்கினதுனால 10 இப்போ முகத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்து கண்டுபிடிச்சி இப்போ இது வேணும் வாங்கியே தீரணும்னு முக்கி இப்போ வாங்கிட்டாரு. 2 நாளாக தூக்கமே இல்லை பையனுக்கு. எனக்கு அது வாங்கணும். மூஞ்சில் போடுறா, முகத்துக்கு போடு, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்பைடர் மேனுக்கு இந்த மேனுக்கும் ஒன்று அசிங்கமெல்லாம் படுத்தலடா, நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறேன். என்ன கண்ணு தெரியுதாடா உள்ள இருந்து? எங்கெல்லாம் பார்க்க முடியுதா? காட்டுங்க, சொல்றேன். நம்பர் காட்டுங்க. இது எத்தனை? 2 காட்டுறீங்க, இது 5. ஓ தெரியுதுப்பா. கண்ணு தெரியாது. சே, லைட் இது மாதிரிலாம். ஐயோ என்னடா கண்ணு லைட் கண்ணு அடிச்சு பயந்துக்கு போறோம். போட்டுக்கிட்டு காட்டு, சூப்பரா இருக்குதாடா. எங்க வீட்டு சின்ன பையனுடைய ஆசையை பார்த்தீங்களா? கண் அடிக்கிறான்பா, கண்ணு சூப்பரு. கண்ணு இதில் வச்சு போட்டுக்கிட்டு ஒரு போஸ் கொடுப்பீல கடு குடி தங்கவையில. நான் தம்னையில போட்டுக்கிறேன் அந்த போஸை. போடு. ஹெல்மெட் போடுற மாதிரி இருக்குது. வேர்க்குது உள்ளார. அப்ப எப்படா போட்டுட்டு விளையாடுவ? இது எதுக்குமா போட்டால கலெக்ஷன் மாதிரிமா சேர்த்து வைக்கிறது கூட இவ்வளவு காசு போட்டு வாங்கினேன். இந்த மாஸ்க் வந்து 3800 ரூபாங்க. இந்த மாஸ்க் ஒரிஜினல் ரேட் 4000 ரூபாய் வருது. 4000 ரூபா வருதுங்க இந்த மாஸ்க்கு. ஆனாலும் அது பழசு 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது இவ்வளோ ரேட்டு நான் நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு பண்ணுதுல்ல? பண்ணுது. சரி, எடுத்து அதே கவர் போட்டு இதுக்குள்ள வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜில் வச்சுதான் எல்லா பொருளையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற நினைப்பே வருதுடா. ஒரே ஒரு போஸ் மட்டும் கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. பிகாஸ் ப்ளீஸ் இல்லைடா, எப்படியும் ஒரு போஸ் கொடுப்பியா? அது ஒரு ஏங்க கை காட்டுங்க, ஏதாவது 2 கையும் காட்டி ஏதாவது வித்து காட்டுங்க. ஸ்பைடர்மேன் பண்ணுறாங்களே அப்படிலாம் பண்ணுங்க. கையை எப்படி நீட்டலாம், அவன் எப்படி பண்ணுறாங்க? ஐயா உனக்கு அவ்வளோ பேர் வெறி, உனக்கு சோறு ஆகி போடுறேன் அதுக்காகவா? ஆளப்பார்
வைடா மண்டை மேலே ஒரு கொட்டு வைடா, அந்த ஸ்பைடர்மேன் மண்டை மேலையா. இப்படி கொடு, இப்படி கொடுங்க, இப்படி 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 இந்த இது கேசரியா பாக்கு போடுற விளம்பர மாதிரி இந்த கை மடக்கணும், இந்த கை நீட்டணும். இந்த கை இந்த கை வந்து இப்படி இப்படி வச்சுக்கோங்க. என்னடா தம்பி சூப்பரா இருக்குதா? கேக்குது சத்தம் உனக்கு கேக்குதா? சூப்பர். நான் ஸ்பைடர்மேன் கூட நின்னே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டப்பா. சாயாதீங்க ஸ்பைடர்மேன், நேரம் நில்லுங்க, ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க ஸ்பைடர்மேன். சரி நான் பார்க்குறேங்கப்பா. அடிக்காதீங்க, உடஞ்சி உடஞ்சி போயிருவாடா. உடையாதுடா. இப்போ ஸ்பைடர்மேனுக்கு ஒரு முத்து கொடுக்குறேன்டா. போயிடுச்சு போ. ஓகே. எங்கள் வீட்டு செல்லக்குட்டி என்ன பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்களா லீவில்? இப்போ காட்டுறேன் பாருங்க. கிண்டர் சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருச்சு. எதுக்குனாக்கா பாருங்கள், இன்னும் இதில் இன்னும் ஒருத்தர் இன்னும் வரல. யாருடா அவரு? பிளாக் ஸ்பைடர்மேன். வெனம் வந்து கிடச்சிருச்சு, ஆனால் அது இங்கே இல்லை பற்றிக்க நம்ம கிட்ட. பாருங்களேன், கணபதியில் விற்குதுன்னு தெரிஞ்ச செகண்டு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு பாருங்க. ஆனால் அழகாக தாங்க இருக்குது உண்மையாலுமே பார்க்கறதுக்கு. இதெல்லாம் யாருடா இதெல்லாம்? அவங்க ஒவ்வொரு கேரக்டர் ஸ்பைடர்மேன் தான் இல்லையா? ஸ்பைடர்மேன் இல்லையா? எனக்கு இது இவர் ஒருத்தரை தவிர வேறு யாரையுமே தெரியாதுடா. சரி, இப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சு என் பையனுக்கு. ஸ்பைடர்மேன் பைத்தியம் பிடிச்சிருச்சு பாருங்களேன். அதனால இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்து கலெக்ஷன். இதெல்லாம் எங்கடா வைக்க போகிற? இந்த ஜன்னல் மேலேயா? ஏற்கனவே ஹாரி பேட்டருக்கு குட்டி குட்டியாக வச்சுருக்குறீடா. பக்கத்தில் சொல்லி கேட்கணும், அதுலேயே சொல்லி வைக்க போறியா? சூப்பர். அப்படியே தட்டோடு எடுத்து கையில் வச்சுக்க பார்க்கலாம். மூஞ்சியும் அதுவும் எப்படி இதுன்னு பார்க்குறேன் இருங்க. இதுக்கு வர பர்சனாலிட்டி ரெடி பண்ணுமாடா. எங்கடா போகிற? எந்த மகனே இதுக்கு தான் ஒன்றியா? நான் கூட வேற எதுக்கோ ஒன்றியும் நினச்சிக்கிட்டேன். சே, அலும்பு தாங்கலடா விகாஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. மூச்சு விட முடியலையா? நல்லா தான்டா இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டுமா? மறக்க முடியாத ஃபோட்டோ. இது அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. அதுவும் நம்ம விகாஸ் தம்பியோட அலும்பல்கள் அட்டகாசங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.